ஈரானுக்கு எதிராக ஓமான் எடுத்திருக்கக்கூடிய முடிவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்ற நிலைமைகளும் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ள ஈரானிய கடற்படையினரும் ஓமானின் திடீரென ஈரானுக்கு எதிரான இந்த முடிவை எடுத்தது. இந்த முடிவை எடுப்பதற்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? அமெரிக்காவினுடைய வருங்கால ஜனாதிபதி மார்க்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும், பாரசீக வளைகுடா பிரதேசம் முழுவதும் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் உளவு விமானங்களும், யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்பாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும், குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்பும், ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்குவதற்கு தயாராகும் தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களும், யமனின் களத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய மோதல்களும், யமனை இலக்கு வைக்கப் போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், பலஸ்தீனிய காரணத்திற்காகவும், பலஸ்தீனிய மக்களுக்காகவும், பலஸ்தீனிய போராளிகளுக்காகவும் முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனாதிபதிகளில் கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் ஒரு முதன்மையான இடத்தை பிடிக்கின்றார். பல அரபு அடிமை நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த வேளையில் துருக்கி போன்ற துரோகிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தி இருக்கக்கூடிய வேளையில் அல்-அக்ஸா வெள்ள போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பொருளாதார வர்த்தக தொடர்புகளையும் துண்டித்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான பெருந்தொகையான நிலக்கரி கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலக்கரி ஏற்றுமதியையும் முழுமையாக தடுத்து நிறுத்தினார். மேலும் பலஸ்தீனிய காரணத்திற்காகவும், பலஸ்தீனிய மக்களுக்காகவும், பலஸ்தீனிய போராளிகளுக்காகவும் வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தினார். ஐநாவினுடைய பொதுச்சபையிலும் பலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்தார். இவ்வாறு கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதி பலஸ்தீனிய காரணத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருந்தது. மேலும் கொலம்பியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே கடந்த வாரம் கொலம்பியாவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் குஸ்டாவோ பெட்ரோவை தோற்கடிப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். எப்படியாவது குஸ்டாவோ பெட்ரோவினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொலம்பியாவுக்குள்ளே பல வேலை திட்டங்களையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். சமூக ஊடக வலைத்தளங்களை பயன்படுத்தி பல மில்லியன் பில்லியன் டாலர்களை களமிறக்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். மேலும் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக தேர்தல் மோசடிகளை மேற்கொள்வதற்கான சூழ்ச்சி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு பல சூழ்ச்சி திட்டங்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சதி திட்டங்களின் மூலமாகவே அவர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய யூத வம்சாவளியை சேர்ந்த எப்பலாடோ டீலா என்பவர் வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவரை வெற்றி பெறச் செய்துள்ளன. இதைத் தொடர்ந்து கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தலையிட்டுள்ளது. தேர்தல் மோசடிகள் நடைபெற்றுள்ளன. இதனால் மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இதற்கமைவாக தற்போது கொலம்பியாவினுடைய களத்தில் பதற்றங்கள் தொடர்கின்றன. அதாவது கடந்த 3 வருட போரிலே பலஸ்தீனிய காரணத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. பலஸ்தீனிய காரணத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய அரசாங்கங்களை தோற்கடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் திரைமறைவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெனிசுவேலாவினுடைய களத்திலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வெற்றிகளை கண்டுவிட்டன. இதற்கடுத்தபடியாக தற்போது கொலம்பியாவினுடைய களத்திலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். மேலும் இதற்கடுத்தபடியாக கியூபாவிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய காரணத்திற்காகவும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய தென் அமெரிக்க நாடுகளில் தொடர்ச்சியான ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திறம்பட மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய ஆதிக்கமும் தென் அமெரிக்க நாடுகளில் முழுமையாக வலுவிழந்து வருகின்றன.
அடுத்து யமனினுடைய களத்திலே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. யமன் ஹவுதி இராணுவத்திற்கும் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலேயே இந்த மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. குறித்த வரைபடத்தில் நீல நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலே தற்போது தரைவழி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் குறித்த பகுதியினூடாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் வேகமாக முன்னேறி வருகின்றார்கள். கடந்த 5 நாட்களுக்குள் மாத்திரம் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான நகரங்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளார்கள். முன்னாள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் பல முக்கியமான கூட்டுப்படை தளபதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 3 ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மோதல் விரிவடைந்து வருவதனால் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகள் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளிடத்திலே உதவியை நாடியுள்ளார்கள். தற்போதைய நிலைமையில் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளும் முழுமையான ஆதரவை எங்களுக்கு வழங்கி யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் தற்போது சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகள் தற்போது தனியாகவே யமன் ஹவுதி இராணுவத்தினை எதிர்த்து வருகின்றார்கள். இதனாலேயே அவசரமாக சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக களமிறங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் அடிமே சவுதி அரேபியாவினுடைய ரியாதிலே ரகசிய கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பிரதிநிதிகள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக சில திட்டங்களும் வகுக்கப்பட்டிருந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்தே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் குறித்த பகுதிகளை முழுமையாக கைப்பற்றியிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. எங்களுடைய கூட்டுப்படைகள் ஏடன் பிரதேசத்திலே சிக்கி தவிக்கின்றார்கள். தற்போதைய நிலைமையில் இஸ்ரேலினுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும். யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டிருந்த தாக்குதல் வழிமுறைகளை அவசரமாக தற்போது நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அடிமை தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யமன் ஹவுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. மேலும் இவை தொடர்பான தகவல்களை யமனினுடைய பல ஊடகங்கள் கசியவிட்டுள்ளன. அத்தோடு இதற்கமைவாக நேற்றிரவு நடைபெற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை கூட்டத்தில் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகள் எட்டப்பட போவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அதாவது நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் இவை தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் அல்லது வாரங்களில் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே யமனினுடைய களத்தில் மோதல்கள் விரிவடைய போகின்றன. அடுத்து நாங்கள் லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்குவதற்கு விரும்பவில்லை. எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறங்குவதை விட பேச்சுவார்த்தைகள் மூலமாக இராஜதந்திரத்தின் மூலமாகவே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க முடியும். இவை தொடர்பாக நான் டொனால்ட் ட்ரம்பிடம் தெளிவாக கூறிவிட்டேன். எங்களுடைய நிலைப்பாடு ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறங்குவதாக இருக்காது என தம்பி ஜூலானி ஊடக நேர்காணலின் போது தெரிவித்திருந்தார். முன்னே காணொலிகளில் தம்பி ஜூலானினுடைய இந்த ஊடக நேர்காணல் தொடர்பான கருத்துக்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் நேற்றிரவிலிருந்து லெபனான் மற்றும் சிரியாவினுடைய எல்லை பிரதேசங்களிலே தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் அணிதிரட்டல்களை மேற்கொண்டு இராணுவ படைகளையும் குறித்த எல்லை பகுதிகளிலேயே குவித்து வருகின்றார்கள். டமஸ்கஸினுடைய கிராமப்புறங்கள் தொடக்கம் அல் குசைர் பிரதேசம் வரையிலே இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளிலேயே ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் நோக்கத்தோடும் லெபனானிய களத்திற்குள்ளே நுழையும் நோக்கத்தோடுமே இவ்வாறான அணிதிரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன.
அப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளையும் அண்ணன் நெட்டன்யாஹுவினுடைய கோரிக்கைகளையும் தம்பி ஜூலானியினால் தட்ட முடியாது. அது மட்டுமல்லாமல் ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களில் இருக்கக்கூடிய அதிகளவான படை தளபதிகள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போரை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹுவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக ஜூலானியின் படைப்பிரிவுகள் களமிறங்குவது தொடர்பான விவாதங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக லெபனானிய களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே மோதல்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகரித்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்தத்தை மீறி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனானுடைய மஞ்சள் எல்லை பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியளவில் வெளியேறி இருந்தாலும் அதிகளவான படைப்பிரிவுகள் தொடர்ச்சியாக நிலைத்திருக்கின்றன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டாலும் தற்போது குறைந்த அளவிலான வரையறுக்கப்பட்ட வான்வழி தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் மேற்கொள்கின்றது. அதிலும் குறிப்பாக நேற்று மாலையிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை தெற்கு லெபனான் பிரதேசத்தில் வீரியப்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கின்றோம். ஆனால் எதிரி கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை 4 தடவைகளுக்கு மேலால் மீறிவிட்டான். லெபனானிய மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளான். இந்த யுத்த நிறுத்த மீறல்களை எங்களுக்கு தொடர்ச்சியாக பொறுத்துக் கொள்ள முடியாது. எதிரி இவ்வாறு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் வீரியமான பதிலடிகளை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மேலும் இவ்வாறு நாங்கள் பதிலடிகளை வழங்கியதற்கு பின்பு நாங்கள் தான் யுத்த நிறுத்தத்தினை மீறினோம் என்று எங்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடாது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவ்வாறு தான் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வான்வழி தாக்குதல்களை வீரியப்படுத்துகின்றார்கள். இதனை மத்தியஸ்தர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிரினுடைய அத்துமீறல்களுக்கு மத்தியில் நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிப்போம் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய குதுஸ் படை பிரிவினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ஏனென்றால் இந்த நிலம் எதிர்ப்பு மற்றும் போராட்டத்திற்கான களமாகும். இது ஆக்கிரமிப்பாளர்களுடைய விளையாட்டு மைதானம் அல்ல. இன்று நீங்கள் உங்களுடைய சுய விருப்பப்படி பின்வாங்கவில்லை என்றால் நாளை நாங்கள் உங்களை பின்வாங்க வைப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை எடுப்போம். இதனால் நீங்கள் அவமானப்பட்டு தப்பியோடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதனால் அவசரமாக ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட பதிலடிகளை அவசரமாக களமிறக்குவோம் என ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் மீதான டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அதிகாரங்களை நிறுத்துவதற்கும் காங்கிரஸ் சபையில் வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன. இந்த வாக்கெடுப்பில் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை குறைக்கக்கூடிய முன்மொழிவானது வெற்றி பெற்றிருந்தது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்த 4 பேரும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு குறித்த முன்மொழிவானது செனட் சபையில் முன்வைக்கப்பட்டது. இவ்வாறு குறித்த முன்மொழிவானது செனட் சபையில் வெற்றி பெற்று நடைமுறைப்படுத்த காங்கிரஸ் மற்றும் செனட்டினுடைய அனுமதி இல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினால் மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கவே முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தபடி ஈரானுக்கு எதிராக செயற்படவும் முடியாது. போரை அவசரமாக ஆரம்பிக்கவும் முடியாது. இப்படியான நிலைமையிலேயே செனட் சபையில் மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பும் வெற்றி அளித்திருந்தது. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே வாக்களித்திருந்தார்கள். குறித்த முன்மொழிவுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். மேலும் நேற்றைய தினம் குறித்த முன்மொழிவுக்கு ஆதரவாக வாக்களித்த டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்களோடு டொனால்ட் ட்ரம்ப் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலின் போது அவர்களுக்கு எதிராக உச்சக்கட்ட மிரட்டல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ளார். இந்த மிரட்டல்களை தொடர்ந்து குறித்த வாக்கெடுப்பிலே அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார்கள். இதனால் செனட் சபையிலே வாக்கெடுப்புகள் மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டன. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக வாக்களித்த டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீண்டும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாகவே வாக்குகளை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். இதன் விளைவாக தற்போது குறித்த தீர்மானம் தோல்வி அடைந்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பினால் ஈரானுக்கு எதிராக இந்நேரத்திலும் தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியும். காங்கிரஸ் மற்றும் செனட் சபையினுடைய அனுமதி இல்லாமலேயே தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியும். எந்த விதமான ஒப்புதல்களையும் பெற வேண்டிய தேவையில்லை. மேலும் இதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கொண்டாட்டங்களையும் அறிவித்திருந்தார். செனட் சபையில் குறித்த முன்மொழிவு தோற்கடிக்கப்பட்டிருப்பது ஈரானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அச்சுறுத்தலாகும். நாங்கள் ஈரானை எச்சரிக்கின்றோம். நீங்கள் ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் இறுதி ஒப்பந்தத்தை அடையாவிட்டால்
நடைபெற்றால் அதற்கான விளைவுகளை முழுமையாக சந்திப்பீர்கள். ஒரு வாரத்திற்குள்ளேயே நாங்கள் ஈரானுடைய கதையை முழுமையாக முடித்து விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையான ஆதரவு வழங்கப்படும் அமெரிக்காவினுடைய வருங்கால ஜனாதிபதியான தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அடிமை அரபு நாடுகளுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் மார்க்கோ ரூபியோ இந்த விஜயத்தின் முதலாவதாக மூத்த அடிமையான அமீரகத்திலேயே களமிறங்கியிருந்தார். ஜியோனிஸ் அமீரகத்தின் ஸ்னூப்பியோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ குட்டி அடிமையான குவைட்டில் களமிறங்கி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இன்று மாலை அடுத்த குட்டி அடிமையான பஹ்ரைனில் களமிறங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் மார்க்கோ ரூபியோவினுடைய தலைமையில் இன்றைய தினம் பஹ்ரைனிலே ஜிசிசி உச்சி மாநாடும் நடைபெற்றுள்ளது. அனைத்து மூத்த அடிமைகளும் குட்டி அடிமைகளும் ஒன்றிணைந்து ஜிசிசி மாநாட்டையும் நடத்தியுள்ளார்கள். மேலும் இந்த ஜிசிசி மாநாட்டில் மார்க்கோ ரூபியோவும் கலந்து கொண்டுள்ளார். அத்தோடு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய வருகையை தொடர்ந்து சர்வதேச கடல்சார் அமைப்பானது அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கப்பல் போக்குவரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எந்த விதமான கட்டணங்களும் செலுத்தப்படாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் ஓமானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம். மேலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் பொதுவான வழித்தடத்தை பயன்படுத்தி அனைத்து கப்பல்களும் பயணிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என சர்வதேச கடல்சார் அமைப்பு குறிப்பிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் நேற்று மாலை கத்தாரி அடிமைகள் ஓமானோடு விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் கத்தாரி அடிமைகளை தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய அடிமைகளும் ஓமானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்த விதமான சுங்க பணமும் அறவிடப்படாமல் போருக்கு முன்பிருந்ததை போன்று ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் இருக்க வேண்டும் என்றும் போருக்கு முன்பு கப்பல்கள் பயன்படுத்திய ஹெர்மூஸ் ஜலசந்தி பாதையை தான் தற்போதும் பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த அடிமைகள் ஓமானுக்கு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறங்கிய வேளையில் ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் ஓமானிய தலைவருக்கும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி உச்சழுத்தங்களையும் வழங்கியுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து ஓமானுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ஓமான் ஈரானோடு ஒன்றிணைந்து செயற்படாமல் சர்வதேச சட்டத்தை மதித்து ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்த விதமான சுங்க பணத்தையும் அறவிடாமல் போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என இவர்கள் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஓமானிய கடற்படை ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான அறிவிப்பொன்றை வெளியிட்டது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாக்கும் நோக்கத்தோடு சர்வதேச கடல்சார் அமைப்போடு நாங்கள் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். சர்வதேச சட்டங்களை மதித்து இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இதற்கமைவாக ஹெர்மூஸினுடைய வடக்கிலும் தெற்கிலும் சர்வதேச கடல்சார் அமைப்போடு ஒன்றிணைந்து புதிய வழித்தடத்தையும் உருவாக்கியுள்ளோம். போருக்கு முன்பு பயன்படுத்தி இந்த வழித்தடத்தை மீண்டும் பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். இதற்கமைவாக குறித்த பாதையை பயன்படுத்தி கப்பல்கள் பயணிக்க முடியும் என ஓமானினுடைய கடற்படை அறிவித்திருந்தது. அதாவது ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய பாதையினூடாக பயணிக்காமல் போருக்கு முன்பு எவ்வாறு பயணித்ததோ அதே பாதையில் கப்பல்கள் பயணிக்க முடியும் என்று ஓமானிய கடற்படை அறிவித்தது. மேலும் இந்த பயண பாதையை உறுதி செய்வதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச கடல்சார் அமைப்பு தயாராக இருப்பதாகவும் அனைத்து நாடுகளும் தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானின் IRGC இராணுவம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடக்கக்கூடிய கப்பல்கள் ஈரானினால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையின் மூலமாகவே கடக்க வேண்டும். ஈரானிய இராணுவத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய வழித்தடத்தின் மூலமாகவே அனைத்து கப்பல்களும் பயணிக்க வேண்டும். ஈரானிய அரசாங்கத்தோடு ஒருங்கிணைக்கப்படாத ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைக்கப்படாத புதிய கப்பல் போக்குவரத்து பாதைகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளன. சில அதிகாரிகள் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த அறிவிப்புகள் தொடர்பாக நாங்கள் எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றோம். நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பாதையினூடாகவே அனைத்து கப்பல்களும் பயணிக்க வேண்டும். இதை தவிர்த்து நீங்கள் ஏனைய பாதைகளை பயன்படுத்தினால் அதற்கான பதிலடிகளை வழங்குவோம். மேலும் இந்த பதிலடிகளுக்கான முழு பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் அனைத்து கப்பல்களும் ஏனைய பாதையினூடாக பயணிப்பதை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். ஈரான் அமைத்திருக்கக்கூடிய பாதையின் வழியாக ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டதற்கு பின்பே பயணிக்க வேண்டும் என ஈரானின் IRGC இராணுவத்தினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இதைத் தொடர்ந்து
பஹ்ரைனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜிசிசி மாநாட்டிலிருந்து ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்தவிதமான சுங்க கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது. எதிர்காலத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது பாதுகாப்பாகவே அமைந்திருக்கும். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்தவிதமான கட்டணங்களும் அறவிடப்படாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஜிசிசி கூட்டமைப்போடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான உறுதிமொழிகளை வழங்கியுள்ளோம். சர்வதேச சட்டத்தை மதித்து ஜிசிசியினுடைய சட்டத்தை மதித்து நாங்கள் இதற்கு கட்டுப்படுகின்றோம். இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்தவிதமான சுங்க கட்டணங்களும் அறவிடப்படாது என ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்தார். அதாவது ஜிசிசி மாநாட்டிலே அடிமை அரபுகளும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் ஓமானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை முறித்து ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுப்பதற்கு ஓமானை தள்ளியுள்ளார்கள். குறிப்பாக சவுதி அரேபிய அடிமைகளும் கத்தாரி அடிமைகளும் ஓமானிய தலைமைகளுக்கு உச்ச மிரட்டல்களை வழங்கியுள்ளார்கள். ஈரானோடு ஒருங்கிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சுங்க கட்டணங்களை அறவிடுவதற்கான வேலை திட்டங்களில் ஓமான் பங்கு பற்றினால் நாங்கள் ஓமானுக்கு எதிரான கடுமையான முடிவுகளை எடுப்போம் என இந்த அடிமை அரபுகள் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். இதன் விளைவாகவே ஓமான் ஈரானுக்கு எதிரான இந்த முடிவை எடுத்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த அடிமை அரபுகளுடைய அமெரிக்காவுடைய எச்சரிக்கைகளுக்கும் மிரட்டல்களுக்கும் ஓமான் அடிபணிந்து விட்டது. அடிமைகளுடைய பட்டியலில் ஓமானும் இணைந்து கொள்வதற்கான விருப்பத்தை வழங்கியுள்ளது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுடைய கடற்படையானது தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது. PHF அலைவரிசை மூலமாக அனைத்து கப்பல்களுக்கும் ஈரானிய IRGC ராணுவம் எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்திருந்தது. எந்த ஒரு கப்பலாவது எங்களுடைய உத்தரவை மீறி பயணிக்குமாக இருந்தால், நாங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய வழித்தடத்தை மீறி பயணிக்குமாக இருந்தால் நாங்கள் குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். அந்த கப்பல்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கப்படாது என எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று GCC மாநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் தற்போது மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்தவிதமான சுங்க கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இது தான் இறுதி முடிவாக இருக்கும். இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கப்பல்கள் நகராவிட்டால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டால் நாங்கள் ஈரானுக்கு பதிலடிகளை வழங்குவோம். மேலும் இதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என மார்க்கோ ரூபியோவும் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. இதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் கடுமையான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.